ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். இங்கிலாந்தில் பிறந்த ஒரு 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 மிஷனரி யாருன்னு சொன்னால் ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய ஃபவுண்டர். அவருடைய சகோதரர் சார்லஸ் வெஸ்லி என்கிறவர் தான். இவங்க பார்த்தீங்கன்னா 1707 பிறக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படித்த மனிதன் அப்படின்னு சொன்னால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலையும் மற்றொன்று இன்னொரு வெஸ்ட்மின்ஸ்டர் என்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்ற ஒரு மனிதர். தேவன் பேரில் இருந்த அளவுக்கு அதிகமான அன்பினாலே அவர் ஊழியத்திற்கு மறுபடி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போதே இவர் ஒரு வேலை எடுத்தார்னா ரொம்ப ஒழுங்குறமா ரொம்ப அழகாக செய்வாராம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் அவர் படிச்சுட்டு இருந்தார். எல்லாரும் அவரை மெத்தடிஸ்ட் என்ற ஒரு கேலி செய்கிற பெந்தகோஸ்துக்காரங்க எப்படி கேலி செய்வார்கள அதுபோல் மெத்தடிஸ்ட் இவர் எல்லாம் ஒழுங்காக செய்கிறனால ஒரு மெத்தடிஸ்ட் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வகை புகழ்ச்சி, ஒரு வகை கிண்டலும் அப்படியா கூட இருக்குமா. அப்படி இருக்கும்போது அவர் படிப்பை முடிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஜார்ஜியாங்கிற பகுதியில், அப்போ அன்றைக்கு காலங்களில் ரொம்ப ஒரு ட்ரை பிளேஸு, அந்த இடங்களில் கொண்டு போய் சுவிசேஷத்தை சொல்லும்படி அங்கே இருக்கிற மக்களுக்கு மறுமலர்ச்சி உண்டாக்கும்படி ஒரு மிக அதிகமாக செயல்பட்டிருக்கிறார். அங்கே அது மட்டும் இல்லாமல் அட்லாண்டிக்கில் இருக்கிற மொரோவியஸ் அவங்கக்கிட்ட போய் இவர் தேவனுடைய வார்த்தையை பேசியிருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார், சுவிசேஷ பணி செய்திருக்கிறார். மிக அதிகமான பிரயாசத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு முறை இவர் குதிரை பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது குதிரையிலேருந்து விழுந்து அவர் கை கால் இதாகிடுச்சு, மூச்சு நின்றவராக அவர் தான் முடிஞ்சதுன்ற மாதிரி ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது தேவனுடைய கிருபையினால திடீரென்று ஒரு பிரச்சனை அவரை தொற்று அவர் எழுந்து ஒரு பாடல் எழுத ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட அவர் 6500 பாடல்களை எழுதியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச வரலையும் நான் தான் முதல்ல கேள்விப்படுறேன். உலகிலேயே அதிகப்படியாய் கிறிஸ்தவ பாடல் எழுதினவர், 6500 பாடல் எழுதினவர் சார்லஸ் வெஸ்லியாக தான் இருக்கக்கூடும் நான் நம்புகிறேன். ஏன்னா யாரும் அவ்வளோ எழுந்தா 200-300 பாட்டு எழுந்த பெரிய விஷயம் அல்ல. இவர் 6500 பாடல்களை எழுதியிருக்கிறதாக அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஜீவன் விலையேற பெற்றது. அதில் தேவனை புகழ்ந்து குதித்து பாடக்கடவோம். அதில் சார்லஸ் வெஸ்லி முந்திக் கொண்டார் 6500 பாடல்களினார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சார்லஸ் வெஸ்லிக்காக ஸ்தோத்திரம், அவருடைய உழைப்பிற்காக ஸ்தோத்திரம், அவருடைய பாடல்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய தலைமுறைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நெருக்கடிகளையும், சரீர பலவீனமோ சூழ்நிலைகள் நெருக்கமோ எதுவானாலும் சரி, உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய எங்களை பலப்படுத்தி தகுதிப்படுத்துகிறார். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.